கோபி, பிரச்சனை பெருசாயிடுச்சா? என் வீட்டுக்கு வந்து பாரு ராதிகா. என் வீட்டு வாசல்ல எங்க பார்த்தாலும் ஃபுல்லா லேடிஸ் பணம் கேட்டு நிக்கிறாங்க. ஒன்னும் செட்டில் பண்ண முடியலையா கோபி? ஐயோ, நான் எவ்வளவு பணம் தான் செட்டில் பண்றது ராதிகா? முந்தானத்தை உங்ககிட்ட பேசிட்டு நான் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்காம என் அக்கௌண்ட்ல இருந்த எல்லா பணத்தையும் அவ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். சரி, அதோட பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைச்சா இன்னைக்கு புதுசா நிறைய பொம்பளைங்க வந்து நிக்கிறாங்க. நான் என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு தெரியாம என் வைஃப் வேற என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காளோ புரியல ராதிகா. இவ்வளவு நாள் கூட எனக்கு பெருசா தெரியல கோபி. நிஜமாவே உங்க வைஃப நினைச்சா எனக்கு கோவமா வருது. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஏ ராதிகா, என் கதையை கேட்ட உனக்கே இவ்வளவு கோவம் வருதே? என்ன யோசிச்சு பார். 25 வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்துறேனே, எனக்கு எப்படி இருக்கும்? பாவம் கோபி நீங்க. உனக்கே தெரியும்ல ராதிகா, எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம். என் அப்பா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் ஆயிடுச்சே, ஏன் குழந்தை பொறுக்கல? ஒரு குழந்தை தானா? பத்தாதே 2 பசங்க, எப்படி ஒரு பொண்ணு வேண்டாமா? குழந்தைங்களுக்காக பிடிக்காத ஒய்ஃபா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, இப்படி சொல்லி சொல்லி என் மொத்த வாழ்க்கையும் போச்சு. இந்த 25 வருஷமும் என் வாழ்க்கை ஃபுல்லா போயிடுச்சு. கோபி, என்ன இது? கோபி, அழாதீங்க. என்ன கோபி இது? தைரியமா இருக்கணும். எப்படி ராதிகா, அவ கிரியேட் பண்ணிருக்கிற இந்த பினான்சியல் கிரைசிஸ் எப்படி சரி பண்றதுன்னே எனக்கு தெரியல. என் வாழ்க்கை ஏன் இப்படி நரகமா இருக்கு? எனக்கு புரியுது கோபி, ரிலாக்ஸ். சாரி ராதிகா, நான் வேற அடிக்கடி வந்து உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். கோபி, எனக்கு நீங்க எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்க கவலையை கூட நான் கேட்காம இருப்பேனா? இல்ல ராதிகா, என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் என் அப்பா தான் காரணம். நான் உன்னை மனசார விரும்புறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீயும் நானும் படிச்சு 2 பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நான் அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். அவர் கேட்கவே இல்லை. எனக்கு பிடிக்காத ஒரு பொம்பளைய எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப பாரு, நான் தானே கஷ்டப்படுறேன். 25 வருஷம் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல ராதிகா. எந்தவித சந்தோஷமும் இல்ல. நேரத்துக்கு சாப்பிட்டதில்ல, மரியாதை இல்ல, நத்திங், ஒண்ணுமே இல்ல. எனக்கு புரியுது கோபி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கணும் ராதிகா. நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தேன்னா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படி நடந்திருந்தா ராஜேஷ்ங்கிற ஒரு சாப்டர் என் லைஃப்லயும் இல்லாம போயிருந்திருக்கும். அவராவது இப்ப இல்லாம போயிட்டாரு. ஆனா எனக்கு என்னோட லைஃப்ல இருந்து எப்படி வெளியில வருதுன்னே தெரியல ராதிகா. எனக்கு என்னோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு ராதிகா. ரிலாக்ஸ் கோபி. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்காதீங்க. கஷ்டமா இருக்கும். கஷ்டம் டெய்லி இருக்கிறது தான். அதான் உன்கிட்ட வந்து அப்பப்போ ஷேர் பண்றேன். புரியுது. நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒண்ணுதான் தோணுது கோபி. இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கணுமா? நான் தான் சொன்னேனே ராதிகா, என் குழந்தைகளுக்காக தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா நிச்சயமா எனக்கு ஏதாவது ஆயிடும். அப்புறம் என் பசங்களுக்கு யார் இருக்க போறாங்க? கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட் ராதிகா. நான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ அப்படி யோசிங்க கோபி. இஃப் யூ டோன்ட் மைண்ட்,
ஒரு பிளாக் காஃபி கொடுக்குறியா? ஷூர். உனக்காக நான் யார வேணா விட்டு வருவேன் ராதிகா. எனக்காக எங்கெங்கெல்லாம் போய் நீ கஷ்டப்பட்டிருக்க. கை கால்ல வலிக்கும்லப்பா. அம்மா. ஐயோ, நீ இன்னும் தூங்கலையாப்பா? அம்மா, தூங்கிட்டு இருந்தேன். ஐயோ, நான் தான் எழுப்பி விட்டுட்டேனோ? இல்லம்மா, நீயும் 2 நாள் தூங்கியிருக்க மாட்டேல்ல, போய் தூங்குமா. எழு. நீ எப்படிப்பா பணத்தோட வந்த? ஏய், டேய் படுத்துக்கோடா நீ. பரவாயில்லம்மா. அம்மா இருக்கட்டும்மா, 1 hour தூங்கியிருப்பேன்ல, அதிலே நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டேன். நீ எப்படி வந்த தெரியுமா? சரியா தூங்காம, சரியா சாப்பிடாம, அப்படியே ஒரு மாதிரியா வந்தடா. ஆமா, எப்படிடா கண்டுபிடிச்ச? எங்கெல்லாம் போனப்பா? சார், பணம் கிடைக்க வேற வழியே இல்லையா சார்? கிடைக்கும், எப்ப கிடைக்கும்ன்றது மட்டும் தெரியாது. டேய், போலீஸ் அவங்க வீட்டுக்கு தான் சர்ச் பண்ண போயிருக்காங்க. நம்மளும் பேசாம அங்க போயிடலாமா? டேய், யோசிக்காத, பேசாம வாடா. சரிடா. சார், சார், பணம் எதுவும் இங்க கிடைச்சதா சார்? డబ్బులేమీ లేవయ్యా. సెల్ ఫోను ల్యాప్టాపే ఉంది. சரிங்க சார். டேய் வாடா. டேய் டேய் எழில், எங்கடா போற? டேய், பணம்டா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். குட் ஜாப். தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா இருக்கீங்க. சார். இந்தாங்க உங்க பணம். தேங்க்யூ Okay. சார். தேங்க்யூ சார். ஹாப்பி? தேங்க்யூ சார்.
எழிலு ஆ? வீட்ல உங்க அப்பா என்ன நம்பவே இல்ல தெரியுமா? பிரச்சனை வந்தப்ப என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன தனியா விட்டுட்டாரு. ஆனா நீ எனக்காக நின்னு பாரு எழிலு. அம்மா அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, அப்பா உனக்கு வேண்டாம்மா, அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு. நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். டேய் என்னடா? ஆ அம்மா அவருக்கு தான் உன் மேல சுத்தமா அன்பே கிடையாது இல்லம்மா, நீ ஏன் அவர் கூட இருக்கணும்? டேய், நான் இப்படி முட்டாள்தனமா ஏதேதோ பண்ணிக்கிட்டே இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது சொல்லு? அதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாரா? அவர் ஏதாவது தப்பு பண்ணா நீ இந்த மாதிரி வெளியே போக சொல்லுவியா? ஆ அவர் வீடுடா இது. நான் எப்படி அவரை போங்கன்னு சொல்ல முடியும் சொல்லு? நம்ம ஒரு வீடு கட்டுறோமா, பாகியலட்சுமி இல்லம் நம்ம வீடு, அதுல இருந்து அப்பாவை வெளியே போக சொல்லிடலாம். நல்லதா ஏதாவது சொல்றானா பாரு. அவரு மட்டும் உன்னை வெளியே போக சொன்னது சரியா? நான் இப்படி லூசு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது சொல்லுடா? அம்மா நீ லூசுன்னு முதல்ல இங்க யார் சொன்னா? நான் தான் சொல்றேன், வேற யாராவது வந்து சொல்லுவாங்க பாரு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் நிம்மதியா தூங்குமா, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீ போய் நிம்மதியா தூங்குமா. சரிடா, நீயும் தூங்கு. பைக் ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்டா இருப்ப. ஆமாமா. தூங்குப்பா. நீ தூங்கு. அங்க போயிருந்தோம் பாருங்க, அப்படியே எல்லாரும் சுத்து போட்டானுங்க. அப்புறம் அங்க ஒரே பிரச்சனையாயிடுச்சு. அங்க இருந்து அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சு, ஐயோ அந்த காசை வாங்குறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றவனுங்க எல்லாருமே அந்த ஊர்ல போய் உட்காந்துக்கிறானுங்க. என்னப்பா இது, சினிமா படம் பார்த்த மாதிரியே இருக்க. ஆமா, அப்படியே சினிமா மாதிரியே தான் இருந்தது. அப்ப அந்த சினிமால நம்ம இருள் தம்பி தான் ஹீரோங்கய்யா. அப்ப வில்ல யாரு? வேற யாரு? உங்க மைந்தே. என்ன பயமா? சொல்லிட்டு அங்க எட்டி பாக்குற, அவன் வந்துருவான்னு. ஆமாங்கய்யா, அம்மா காதுல விழுந்துச்சு, என்னை ஆஞ்சு விடுவாங்க. தெரியுதுல்ல. இந்த செல்வி, இது உனக்கு. என்ன இருக்கா? சமையல் பண்ணதுக்கான பணம் தான். எல்லாருக்கும் அக்கா பணம் கொடுத்துச்சே, நமக்கு தரலையே, ஒருவேளை மறந்துருச்சோன்னு நினைச்சேன். அது எப்படிமா மறப்பா? என்னக்கா உங்ககிட்ட பணம் வச்சிருக்கிற? ஆமா செல்வி, நீ வேலை செஞ்சல, அதுக்குதான். எழு. அம்மா இந்தா, இத எடுத்துட்டு போய் அமிர்தா கிட்ட கொடுத்துரு. சரிம்மா. உன் ஆபீஸ்க்கு அவ வருவாள்ல? இல்லம்மா, நானே அவங்க வீட்டுக்கு போகணுமா. அவங்க நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னால எடுக்கவே முடியல. அவங்க அம்மா அப்பா வேற என்ன தேடுவாங்க. போய் அப்படியே தலையை காமிச்சிட்டு இந்த காசை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ கொடுத்துருப்பா. நான் அவளை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. சரிம்மா. இல்லே, அவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்றா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா. கண்டிப்பா வர சொல்றேன் தாத்தா. மாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்போதான் கணக்கெல்லாம் பார்த்தேன் மாமா. எல்லா செலவும் போக, எல்லாருக்கும் கொடுத்தது போக, இதுல நல்ல லாபம் கையில நிக்குது மாமா. பின்ன இருக்காதம்மா, இந்த ஆர்டருக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. லாபம் இல்லைன்னா எப்படி? ஏக்கா,
ஐயா வந்து அம்புட்டு வேலை செஞ்சாரு, அவருக்கு பணம் கொடுக்கலையா? உள்ள போறோம் பாரு உனியா. என் மருமகளுக்கு உதவி பண்ணதுக்கு நான் காசு வாங்கணும்னா? ஆனா தாத்தா, நீங்க காசை கொடுத்து உதவி பண்ண போனது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா எள்ளு, நீ வரலனா மாமா பணம் எடுக்கிறதுக்காக திருநெல்வேலி கிளம்பி போயிருப்பாரு தெரியுமா? என்னால இந்த வீட்ல எல்லாருக்கும் கஷ்டமாயிடுச்சுடா. ஏமா, உன்னை கோபிக்கு கெட்டி வைக்கிறப்பவே உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேம்மா. உங்க அப்பா என்ன நம்பிதாம்மா கோபிக்கு உன்னை கெட்டி வச்சாரு. அந்த தப்பை மட்டும் உங்க மாமனார் செய்யாம இருந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்ப. ஏய் சும்மா இருடி. செல்வி, என்ன முணங்குறாங்க? ஒண்ணும் இல்ல மாமா, இவளுக்கு வேற வேலையே இல்ல. சரி அம்மா, ஆ? நான் போய் ரெடி ஆயிட்டு வந்து அவங்க வீட்ல போய் இந்த காசை கொடுத்துறேன். ம், ம், சரிடா. சரியா? வரேன் தாத்தா, வந்துடுறேன். ஆ. அம்மா, அம்மா, ஏய் எழில், வா 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 அம்மா. வா, வந்து உட்கார். ஆ. ஏங்க, என்ன? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன். ஏம்பா எழில், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? வாப்பா. அப்பா. எழில், வா வா வா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீ பேசாத என்கிட்ட. அம்மா, ஏமா? திடீர்னு எங்க போன? ஆளையே காணும். உன்னை பத்தி ஒரு தகவலும் இல்ல. போன் பண்ணாலும் எடுக்கல. அப்பா, அது ஒரு பெரிய கதைப்பா. என்ன கதையா வேணாலும் இருக்கட்டும். உன் அம்மா கிட்ட நீ இப்படித்தான் சொல்லாம கொள்ளாம போவியா? நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறதில்ல, சும்மா அப்படித்தானே? ஐயோ அம்மா, அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அம்மாவோட அக்கவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பணத்தை திருடிட்டான். ஐயோ, அச்சச்சோ, இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? இவ்வளவு நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியவே இல்லை பாரு. ஆமாம்மா, இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. எங்க அம்மா கிட்டயும் இந்த 2 நாள்ல சரியா பேசக்கூட முடியல. எப்படியாவது பணம் கிடைச்சிட்டா போதும்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு எதுவுமே தெரியலப்பா. இப்ப பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல? ஆ, நம்ம பணம் நமக்கு கிடைச்சிருச்சுப்பா. அம்மா சொன்னபடி எல்லாருக்குமே பணத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் ஏங்க, இத அம்மா உங்ககிட்ட தர சொல்லி கொடுத்தாங்க. இந்தாங்க. என்னது? காசு தாங்க, இந்தாங்க. கேட்டரிங் ஆர்டர்ல உங்களோட ஷேருங்க இது. ஓ, ஏன்பா, இப்ப இதுக்கு என்ன அவசரம்? மெல்ல கொடுக்கலாம்ல. அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நானும் இங்க வந்து 2-3 நாள் ஆயிடுச்சுல. சரி, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தெரியும் டென்ஷன் ஆகி நீங்க 2 பேரும் என்ன தேடுவீங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க பாரு. ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு. அம்மா, நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதான் உங்க 2 பேருக்கும் நான் ஃபோன் பண்ணல. பரவாயில்லப்பா, நீ வந்திய. பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல, அது போதும். என்ன நீ வராதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இவகிட்ட கேட்டா இவ வேற நம்ம 3 பேர் தான், நமக்கு வேற யாருமே இல்லைங்கிற. அப்பப்ப யாராவது வருவாங்க போவாங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுறாப்பா. சாரிங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன். நான் எங்க அம்மாவை எப்படி பார்க்கறனோ அப்படிதான் நான் உங்களையும் பார்க்கறேன். இதை நான் என் வீடா தான் பார்க்கறேன். இந்த அப்பப்ப வரப்போற ஆளெல்லாம் நான் கிடையாது. இங்க யார் என்னை பத்தி எப்படி சொன்னாலும் அதை நம்பாதீங்க.
அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பாருப்பா, அவதான் சொன்னா, நாங்க நம்பலையே. அமிர்தா, தம்பிக்கு காஃபி எடுத்துட்டோமா? ஓ சரிப்பா. அப்பா இந்தாங்க. அப்பா சாப்பிட முடியலன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, நீ சொன்ன மாதிரி வெந்நீர் குடிச்சா நல்லா இருக்குப்பா. ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்டு 3 மணி நேரம் கழிச்சு படுக்க சொன்னேன்ல, அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆமாப்பா. அவ்வளவுதான்ப்பா. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சொல்யூஷன் குட்டியா தான் இருக்கும். ம்.